வணக்கம் நேர்களே. ஸ்டார்பக்ஸில் காஃபி ஆத்தன கை இன்னைக்கு சினிமாவில் டாப் ஸ்டார்ஸ் கூட ஜோடி போடுது. 10 தல பட நாயகி கயாடு லோஹாரோட வாழ்க்கையில் இவ்வளவு சோகமா லேப்டாப் கூட சரியாக யூஸ் பண்ண தெரியாத ஒரு பொண்ணு இன்னைக்கு எப்படி கோடிக்கணக்கான ரசிகர்களை சம்பாதிச்சாங்க. இதோ கயாடுவோட எமோஷனல் ஸ்டோரி. சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி கயாடு லோஹர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை மக்களே. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட காலத்தில் ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப், அப்புறமா ஒரு துணி கடைன்னு பல இடங்களில் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு சாதாரண வேலைக்காக நான் அலைஞ்ச நாட்கள் எனக்கு இன்னைக்கும் வலிக்குதுன்னு சமீபத்திய பேட்டியில் கண் கலங்க பேசியிருக்காங்க கயாடு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடி கம்பெனியில் ட்ரைனிங்காக சேர்ந்தப்போ அவங்களுக்கு லேப்டாப் கூட சரியாக பயன்படுத்த தெரியாமல் இருந்துச்சான். ஐடி வேலைக்கு போயிட்டு லேப்டாப் தெரியாமல் நான் முழிச்சது இப்போ நினச்சாலும் சிரிப்பு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த லேப்டாப் தெரியாத பொண்ணுக்கிட்ட விடாமுயற்சி மட்டும் குறையவே இல்லைங்க. பல ஆடிஷன்கள், பல அவமானங்களுக்கு அப்புறமா தான் சினிமா கதவு திறந்துச்சான். இன்னைக்கு தமிழ், மலையாளம்னு கலக்கிக்கிட்டு இருக்கிற கயாடு 10 தல படத்தில் நம்ம எஸ்டிஆர் கூட சேர்ந்து நடித்தது அவங்களோட கரியரில் ஒரு பெரிய மைல்கல்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். காபி ஷாப்பில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு இன்னைக்கு ஒரு ஸ்டாராக ஜொலிக்கிறது நிஜமாவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். கயாடு லோஹரோட இந்த போராட்ட கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு நம்ம அக்கன்னா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.